எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் செய்ய போற ரெசிபி மக் பிரியாணி, அதுவும் சிக்கன் பிரியாணி செஞ்சிருக்கேங்க. என்னோட ஃப்ரெண்ட் பிரியா ஒரு பிளாகர் இந்த ரெசிபி வெஜிடேரியன் வெர்ஷன் பண்ணியிருந்தாங்க. அவங்கள இன்ஸ்பயர் ஆகி இந்த ரெசிபி நான் சிக்கன் பிரியாணி தயார் பண்ணேன். அவங்களோட பிளாக் லிங்க் ரெசிபி கூட நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போஸ்ட் பண்றேங்க. இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா, ஒரு 500 கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேங்க. நான் வந்து சிக்கன் பிரெஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஈக்குவல் பீசஸா நான் கட் பண்ணியிருக்கேன். நீங்க வந்து ரெகுலர் போன்லெஸ் சிக்கன் நம்மளுக்கு கடையில கிடைக்கிறது இல்லையா, ஸோ நீங்க அது வாங்கி அதை யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து நான் இதை தயிர் அண்ட் பச்சை மிளகா பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது தனித்தனியா நான் விழுது பண்ணிக்கணும். ஒன்று நான் அரைக்கல. அண்ட் இதுல வந்து நான் ஸ்பைசஸ் எதுவுமே சேர்க்கல அந்த விழுதுல. இப்போ நான் வந்து ஸ்பைசஸ் சேர்க்க போறேன். அதாவது கரம் மசாலா தூள், மஞ்சள் தூள் அண்ட் மிளகாய் தூள் சேர்த்து நான் இதெல்லாம் மேரினேட் பண்ண போறேன். அடுத்து வந்து நானே ஒரு கரம் மசாலா தூள் செஞ்சேங்க. அதாவது ஏலக்காய், சக்கை, கிராம்பு, சோம்பு எல்லாம் ஒன்றும் பாதியமா நான் வந்து ஒரு அம்மியில நல்லா தட்டிக்கினேன். அது வந்து கிளீனா அது பொடியானதும் அதை சேர்த்துக்கினேன் கோழியில. அடுத்து அஜினமோட்டோ அண்ட் சீரகத்தூள் சேர்த்துக்கினேன். எதுக்கு நான் அஜினமோட்டோ சேர்த்தேன்னு நீங்க கேட்கலாம். இப்போ நான் சிக்கன் கியூபும் நான் சேர்த்திருக்கேன். இதெல்லாம் எதுக்கு நான் சேர்க்கிறேன்னு நீங்க கேட்கலாம். இந்த சிக்கன் பிரெஸ்ட் வந்து எப்பவுமே கொஞ்சம் ட்ரையா இருக்கும். அந்த கோழியில அந்த ஜூஸியாவே இருக்காது, அந்த உரைப்பு உரைக்காது. நம்ம இது ரெண்டுத்தையும் சேர்த்தோம்னா தான் அது உரைக்கும். கொஞ்சம் லைட்டா ஜூஸி அண்ட் டெக்ஸ்டர் நல்லா இருக்கும். அடுத்து வந்து 3 வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணது வந்து எடுத்து அதுவும் சேர்த்துக்கினேன். மல்லி இலை அண்ட் புதினா இலை நல்லா கழுவிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு பொடியா நறுக்கி அது எவ்வளவு சேர்க்க முடியுமோ அவ்வளவு சேர்த்துக்கினேன். உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கினேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண போறேங்க. இந்த கோழியெல்லாம் நல்லா மேரினேட் ஆகணும் இல்லையா, ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண போறேன். இந்த மேரினேஷன், கோழி மேரினேஷன் வந்து நீங்க முன்ன நாள் ராத்திரியே நீங்க செஞ்சு இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சீங்கன்னா மறுநாள் பிரமாதமா இருக்கும் இது நீங்க செய்யறதுக்கு, பிரியாணி செய்யறதுக்கு. அண்ட் இப்போ நான் வந்து அந்த வறுத்த வெங்காயமோட எண்ணெய் நான் அதை சேர்க்க போறேன் இந்த மேரினேஷன்ல. அதுதாங்க இதுக்கு ஸ்டாரே இந்த ரெசிபிக்கு. அந்த எண்ணெய் தான் அந்த டெக்ஸ்டர், அந்த கோழியோட டெக்ஸ்டர் அண்ட் ஃபிளேவர் டேஸ்ட் எல்லாம் வந்து பிரமாதமா கொடுக்கும். ஸோ அது வந்து நான் கிளீனா சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி 1 hour நான் ஊற வச்சேன். நான் ஓவர் நைட் ஊற வச்சிருந்தேன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் இந்த சிக்கனை. இப்போ வந்து ஒரு கடாயில நான் அந்த சிக்கனை மாத்திட்டேங்க. நீங்க வந்து கீ அண்ட் ஆயில் சேர்த்து நீங்க ஹீட் பண்ணிட்டு அதுல வந்து அந்த சிக்கனை சேர்க்கலாம். நான் என்ன பண்ணிருக்கேன்னா வெறும் எண்ணெய் காய வச்சுட்டு இந்த கோழியை வந்து அதுல மாத்திட்டேன். இப்ப இந்த மசாலாலாம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கு நான் கொஞ்ச நேரம் விட்டுட்டேன். அதுக்கு பிறகு நான் வெந்நீர் சேர்க்க போறேன். இப்ப இந்த மசாலாலாம் கொஞ்சம் நல்லா வெந்த பிற்பாடு அந்த கோழியெல்லாம் கொஞ்சம் நல்லா தனித்தனியா ஆகும். அந்நேரத்துக்கு நம்ம வந்து அந்த வெந்நீர் சேர்க்கணும். எதுக்கு நான் வெந்நீர் சேர்த்தேன்னா, இந்த குக்கிங் ப்ராசஸ் வந்து ஸ்டாப் ஆகாது. நீங்க வந்து பச்சை தண்ணி அப்படியே சேர்த்தீங்கன்னா அந்த குக்கிங் ப்ராசஸ் வந்து திருப்பியும் ஸ்டார்ட் ஆகும். குக் ஆகுறதுக்கு அந்த தண்ணி சூடாகி அது குக் ஆகுறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ அந்த குக்கிங் ப்ராசஸ் நான் வந்து ஸ்டாப் பண்ணல. ஸோ வெந்நீர் சேர்த்தோம்னா பட்டுன்னு அந்த கோழியும் வேகும், அந்த குக்கிங் ப்ராசஸ் ஸ்டாப் ஆகாது. ஸோ ஒரு மூடி போட்டு நல்லாவே அந்த கோழியை வேக வச்சுக்கோங்க ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு. இப்போ நான் வந்து சாதம் வடிக்க போறேன். அதாவது நான் பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். ஒரு 2 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்து நல்லா கழுவிட்டேன். நல்லா வாஷ் பண்ண பிற்பாடு ஒரு பெரிய சட்டியில தண்ணியை கொதிக்க வச்சுக்கினேன். அதுல உப்பும் சேர்த்துக்கினேன், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கினேன். எப்படி நம்ம சாதம் வடிக்குவோம் அதே மாதிரி நம்ம வடிக்கணும் சாதத்தை. ஸோ இப்போ நல்லா ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா வேக விட போறேன். இந்த அரிசி பதம் எப்படி இருக்கணும்னா, அது கையில வச்சு இப்படி நம்ம நசுக்கி பார்த்தோம்னா அது வந்து உடையணும். அந்த உடையிற பதத்துக்கு வந்துச்சுன்னா அந்த ரைஸ் இஸ் டன். ஏன்னா இது நம்ம தம்ல சேர்க்க போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 10 minutes அது வந்து நான் கையில வச்சு அதை ப்ரெஸ் பண்றேன், அது உடையிறது. ஸோ இம்மிடியட்டா இதை வந்து தண்ணி ஃபுல்லா வடிச்சிடுங்க. கிளீனா வடிச்சிட்டு ஒரு சுத்தமா தண்ணி இருக்கக்கூடாது, எடுத்து பக்கத்துல அந்த ரைஸை வச்சுக்கோங்க. அதே டைம்ல கோழியும் நல்லா ஃபுல்லாவே வெந்துருச்சு. இந்த கோழியும் எடுத்து ஒரு பக்கமா வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து மக்ல அந்த லேயர் பண்ண போறோம். ஸோ ஈக்குவலா வந்து அந்த மக்ல நான் அந்த கோழி மசாலா அண்ட் கிரேவியை டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறேன். கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 3 பீஸ் வச்சேன் ஒரு மக்குக்கு அண்ட் கொஞ்சம் கிரேவி சேர்த்தேன். அப்படி மக்குல இது பண்ண பிடிக்கலன்றவங்க வந்து என்ன பண்ணலாம், ஒரு நல்ல அவன் ப்ரூஃப் டிஷ் எடுத்து அது கீழே அந்த கோழி மசாலாவை கீழே லேயர் பண்ணிட்டு
நம்ம வந்து சாதம், அதாவது அந்த ரைஸ் நம்ம குக் பண்ணிருக்கோம் இல்லையா, பாஸ்மதி ரைஸ், அது வந்து லேயர் பண்ண போறோம். இந்த ரெசிபி ரொம்பவே பிரமாதமா வந்ததுங்க. இந்த லேயர் பண்ற போதே நீங்க என்ன பண்ணுங்க, இந்த சிக்கனும் நான் வந்து லேயர் பண்ண பிற்பாடு நான் ரைஸ் எடுத்துக்கினேன். இது பண்றதுக்கு முன்னாடி வந்து நீங்க கோதுமை மாவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் சப்பாத்தி மாவு மாதிரி நீங்க பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இது இந்த மக்கு மேல நம்ம அதை போட்டு போறோம், சீல் பண்ண போறோம் அந்த எட்ஜஸ் எல்லாம். இப்போ அந்த மக்கில் வந்து அந்த ரைஸ் நான் நல்லா போட்டுட்டேன், நல்லா பேக்கிங் பண்ணிட்டேன் ரைஸ். அதே டைம்ல அந்த பவுல்ல இருக்கிறதுலயும் 2 வாட்டி நான் ரைஸ் அண்ட் சிக்கன் லேயர் பண்ணிட்டேன். இந்த பவுல்ல பண்ண போற பிரியாணியும் சிக்கன் அண்ட் ரைஸ் 2 முறை நான் லேயர் பண்ணிட்டேன். இந்த மக்ல நீங்க வந்து செஞ்சு நியூ இயர் பார்ட்டிக்கு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே ஆசந்து போவாங்க. ரொம்பவே நல்லா வந்தது, பிரமாதமா. அடுத்து வந்து ஒரு 1/2 கப்பு அளவுக்கு பால்ல வந்து லைட்டா எல்லோ கலரிங் சேர்த்து அந்த பாலை வந்து அந்த ரைஸ் மேல கொஞ்சம் லைட்டா ஒரு 2 ஸ்பூன் விட்டேன். ஏன்னா அந்த ரைஸ் குக் ஆகும், அந்த ஸ்டீம் ஃபார்ம் ஆகி. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சப்பாத்தி மாவு நான் எப்படி பேசிட்டு அந்த கன்சிஸ்டன்சி காமிக்கிறேன். அண்ட் அது வந்து கிளீனா ரொட்டி மாதிரி திரட்டிக்காங்க. இந்த மாதிரி ரொட்டி மாதிரி திரட்டின பிற்பாடு நம்ம அந்த மக்கு மேல போத்தி அதை வந்து அந்த மக்கை நம்ம சீல் பண்ண போறோம். எதுக்கு இந்த மாதிரி செய்யறோம்னா, நம்ம இதை வந்து அவன்ல வச்சோம்னா இந்த மக்குல வந்து அந்த ஆவி கூடும். அந்த ஆவி கூடி அந்த அரிசி சிக்கன்ல இருந்து இருக்கிற மசாலா எல்லாம் அந்த அரிசிக்கு ஏறி நல்லாவே கிளீனா குக் ஆகும் சிக்கன். ஸோ இந்த மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா பிரமாதமா இருக்கும். இப்போ நான் 180 டிகிரிஸ் மைக்ரோவேவ் கன்வென்ஷன்ல 15 மினிட்ஸ் வச்சேங்க. அவங்கவுங்க மைக்ரோவேவ் கன்வென்ஷன்ல ஹீட் பொறுத்து தான் இருக்கு. எல்லா மைக்ரோவேவும் ஒரே மாதிரி இருக்குதுன்னு நான் சொல்ல முடியாது. இப்போ இந்த ரைஸ் குக் ஆயிருக்கா என்னன்னு நான் செக் பண்றதுக்கு அந்த மாவுல இருந்து ஒரு பக்கம் நான் மேலே எடுத்து அந்த ரைஸ் செக் பண்ணேன், கிளீனா வெந்திருந்தது. இப்போ இதை சர்வ் பண்றதுக்கு அந்த மாவெல்லாம் நீக்கிட்டு நான் அப்படியே எடுத்து சர்வ் பண்ண போறேன். ரெசிபி இன் டீடைல் அலாங் வித் மெஷர்மெண்ட்ஸ் என்னோட பிளாக்ல இருக்கு. பிளாக் லிங்க் வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போஸ்ட் பண்றேன், அலாங் வித் மை ஃபேஸ்புக் ஃபேன் பேஜும் லைக் பண்ணுங்க. And for my English channel, Recipe in English, do visit my English channel. The link will be posted in the description box below. இப்போ நான் சர்வ் பண்றதுக்கு அந்த மக்கை இன்வெர்ட் பண்ணி சர்வ் பண்ணிட்டேன். இல்லைன்னா நீங்க மக்ல அப்படியேவும் சர்வ் பண்ணலாம். எவ்வளவு பிரமாதமா இருக்கு பாருங்க. முட்டை அண்ட் ரைத்தாவோட நான் சர்வ் பண்ணிருக்கேன். அடுத்த புதிய ரெசிபியோட உங்களை 2013ல நான் உங்களை பார்க்குறேன். Until then, thanks for watching. Thanks to Audio Network and Tastemade for this music. I'll see you all soon in 2013. Bye bye.